ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் இருக்க ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டம் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டமில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்ட் லெஜர் அக்கௌண்ட் த புக் ஆஃப் ஹையர் பர்ச்சேசர் புக்கில் ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்ட் லெஜர் அக்கௌண்ட் எப்படி போடுவோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது ரெட்டி அண்ட் மூர்த்தி புக்கில் அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 7 அந்த சம் தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், கொஷினில் எக்ஸ் லிமிடெட் பர்ச்சேஸ் லாரிஸ் ஃப்ரம் சுகல் அண்ட் கோ கம்பெனி. எக்ஸ் லிமிட்டட்னு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க வந்து லாரிஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. யார்கிட்ட இருந்துன்னா சுகல் அண்ட் கோ கம்பெனி. ஓகேவா? ஆன் ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் ஆன் டேட் சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் பீயிங் மேட் 2,98,500 டவுன் அண்ட் 3 lakh annually ஃபார் 3 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு பேட் ஆன் March 31st எவ்ரி இயர். இந்த கேஷ் ப்ரைஸ் ஆஃப் லாரிஸ் வந்து 9,30,000 சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 20%, டெப்ரிசியேஷன் வந்து 20% ஆன் டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தடில் போட சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து புக்கு என்னைக்கு க்ளோஸ் ஆகுதுன்னு பாருங்கள், March 31st எவ்ரி இயர். ப்ரிப்பேர் நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸ் அண்ட் லெஜர் அக்கௌண்ட் த புக் ஆஃப் எக்ஸ்கோ லிமிடெட். இப்போ நம்ம கிவன் தான் ஹையர் பர்ச்சேசர் யார்? எக்ஸ் லிமிடெட். அண்ட் வந்து ஹையர் வெண்டார் வந்து சுகல் அண்ட் கோ. டவுன் பேமெண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 2,98,500 சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து ஆனுவலி 3 lakh வந்து பே பண்ணுறாங்க. ஸோ வந்து 3 இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் 3 lakh தான். நெக்ஸ்ட்டு கேஷ் ப்ரைஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 9,30,000 சொல்லியிருக்காங்க. தென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20%. லாரி டெப்ரிஷியேட்ஸ் 20% ஆன் டிமினிஷிங் பேலன்ஸ் மெத்தடில் இதுவாகிருக்கு, டெப்ரிஷியேஷன் ஆகுது அப்படின்றாங்க. இப்போ பாருங்கள், சம் பாருங்கள். இந்த மாதிரி 5 காலம் போடணும். ஏன்னா வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம மெத்தட் 1 ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தோம் தெரியுமா, கேல்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில், அந்த மெத்தட் படி தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன போடணும்? கேஷ் ப்ரைஸ் போடணுமா? கேஷ் ப்ரைஸ் எவ்வளோ? 9,30,000. 9,30,000 கேஷ் ப்ரைஸ். டவுன் பேமெண்ட் எவ்வளோ? 2,98,500. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை இன்ஸ்டால்மெண்ட்லேயும் கேஷ் ப்ரைஸ்லேயும் போட்டுடணும். போட்டாச்சு. இப்போ இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 6,31,500 வருது. கரெக்டாக? இப்போ ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ? 3 lakh. அந்த 3 lakh இன்ஸ்டால்மெண்ட்லேயும் அண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட்டில் என்ன போடணும்? இந்த 6,31,500 இன்ட்டு 20% போட்டோன்னா 1,26,300 வருது. ஓகேவா? இப்போ இந்த 3 lakhையும் இந்த 1,26,300ஐயும் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் நமக்கு 1,73,700 வருது. இந்த 1,73,700 இந்த டோட்டல் கேஷ் ப்ரைஸ் காலத்தில் போடுறோம். இப்போ இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நமக்கு 4,57,800 வருது. புரிஞ்சிச்சா? இப்போ செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் 3 lakh. அண்ட் செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் வந்து போட்டு 3 lakh வந்து இன்ஸ்டால்மெண்ட் காலத்தில் போடணும். இப்போ இங்கே இன்ட்ரெஸ்ட் என்ன போடணும்? இந்த 4,57,800 இன்ட்டு 20% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டோன்னா நமக்கு 91,560 வருது. இப்போ இந்த 3 lakhல 91,560 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் நமக்கு 2,08,440 வருது. இப்போ இந்த 2,08,440 இங்கே போடுவோம் டோட்டல் கேஷ் ப்ரைஸ் காலத்தில். இப்போ இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வருது? 2,49,360 வருது. கரெக்டாக? இப்போ தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் பாருங்கள், 3 lakh. தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் 3 lakh. அந்த 3 lakh இங்கே போடுறோம். போட்டு இங்கே என்ன போடுவோம்? இந்த அமௌண்ட்டுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் போடுவோம். 2,49,360 இன்ட்ரெஸ்ட் போடுவோம். இப்போ லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ரெண்டுத்தையும் அப்படியே மைனஸ் பண்ணி போட்டுருவோம். போட்டாலே நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்றது வந்துடும். 2,49,360 3 lakh மைனஸ் பண்ணுறோம், 50,640. இப்போ இங்கே என்ன போடணும்? இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி போடணும். இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி போட்டால் இந்த வேல்யூ தான் வரும். வந்துச்சா? இப்போ இந்த 2,49,360 இங்கே எடுத்து வந்து போட்டு இந்த காலமாக 0 ஆயிரும். இப்போ இன்ஸ்டால்மெண்ட்டை டோட்டலாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் 11,98,500. இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா 2,68,500. கேஷ் ப்ரைஸ் வந்து 9,30,000 வந்துச்சா? நமக்கு இங்கே 9,30,000 கேஷ் ப்ரைஸ் இங்கே வந்துச்சா? அப்போ நம்ம போட்ட சம் கரெக்ட். இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் பார்க்கலாம்.
இப்போ பாருங்க, ஹையர் பர்ச்சேசர் வந்து எக்ஸ்கோ லிமிடெட், ஹையர் வெண்டார் வந்து சுகல் அண்ட் கோ. இப்போ ஹையர் பர்ச்சேசருக்கு தான் நம்ம ஜேர்னல் என்ட்ரி லெட்ஜர் அக்கௌண்ட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன பார்க்கணும், ஃபஸ்ட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான என்ட்ரி, அடுத்து டவுன் பேமெண்ட்டுக்கான என்ட்ரி, அடுத்து இன்ட்ரெஸ்ட் என்ட்ரி, இன்ஸ்டால்மெண்ட் என்ட்ரி, டெப்ரிஷியேஷன் என்ட்ரி, ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி. மொத்தம் 6 என்ட்ரி போடணும். இப்போ ஃபஸ்ட் என்னது, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான என்ட்ரி. லாரி பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ லாரி அக்கௌண்ட் டெட்டார் டு ஹையர் வெண்டார். ஹையர் வெண்டார் யார், சுகல் அண்ட் கோ. ஸோ அவங்க பேரை போடுறோம். இப்போ எவ்வளோ கேஷ் ப்ரைஸ், 9,30,000. 9,30,000, 9,30,000 ஃபஸ்ட் இயரில். அடுத்து நம்ம செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி என்னது, இது இன் சுகல் அண்ட் கோ கம்பெனி டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். இது வந்து டவுன் பேமெண்ட்டுக்கான என்ட்ரி. எவ்வளோ, 2,98,500 தான் டவுன் பேமெண்ட், அதை போட்டுரும். நெக்ஸ்ட் என்ன என்ட்ரி, இன்ட்ரெஸ்ட் டியூக்கான என்ட்ரி. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, ஃபஸ்ட்டு இயரில் 1,26,300. என்ட்ரி என்ன வரும்னா, இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு சுகல் அண்ட் கோ கம்பெனி டெட்டார். எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னா 1,26,300. அப்படியே செகண்ட் இயருக்கு தேர்ட் இயருக்கும் போட்டுடலாம். 91,560. தேர்ட் இயருக்கு 50,640. புரிஞ்சிச்சா? அடுத்து வந்து இன்ஸ்டால்மெண்ட்டுக்கான என்ட்ரி. இன்ஸ்டால்மெண்ட்டுக்கான என்ட்ரினா வரும், டவுன் பேமெண்ட்டுக்கு என்ன என்ட்ரி போட்டோமோ அதே என்ட்ரி தான். சுகல் அண்ட் கோ அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ, ஃபஸ்ட் இயரில் 3 லேக், செகண்ட் இயரில் 3 லேக், தேர்ட் இயரில் 3 லேக், மூணுத்துக்கும் 3 லேக் தான். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன என்ட்ரி, டெப்ரிஷியேஷன் என்ட்ரி. டெப்ரிஷியேஷனுக்கு என்ன வரும், டெப்ரிஷியேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு லாரி அக்கௌண்ட். இதுக்கு நம்ம டிமினிஷிங் வேல்யூ போடணும். கரெக்டாக 20% ஆன் டிமினிஷிங் வேல்யூ மெத்தட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேஷ் ப்ரைஸ் ஆஃப் லாரி எவ்வளோ, 9,30,000. இந்த 9,30,000ல் 20% கண்டுபிடிச்சோன்னா 1,86,000 வரும். இப்போ இந்த 9,30,000 இந்த 1,86,000 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் 7,44,000 வருது. இப்போ இந்த 7,44,000ல் 20% செகண்ட் இயரில் கண்டுபிடிச்சோன்னா நமக்கு 1,48,800 வருது. இப்போ இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 5,95,200. தேர்ட் இயர் போகும்போது இந்த 5,95,200ல் 20% போடணும். போட்டுனா 1,19,040 ருபீஸ் வருது. இப்போ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 4,76,160 வருது. புரிஞ்சிச்சா? இப்போ டெப்ரிஷியேஷன் அக்கௌண்ட் ஃபஸ்ட் இயருக்கு எவ்வளோ, 1,86,000, அதை போட்டாச்சு. அடுத்து செகண்ட் இயருக்கு 1,48,800. தேர்ட் இயருக்கு 1,19,040 போட்டாச்சு. இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இந்த இன்ட்ரெஸ்ட்டையும் டெப்ரிஷியேஷனையும். அதுக்கு என்ன என்ட்ரி வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் டு டெப்ரிஷியேஷன் அக்கௌண்ட். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, ஃபஸ்ட் இயரில் 1,26,300. டெப்ரிஷியேஷன் 1,86,000. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 1,00,000 இவ்வளோ அமௌண்ட் வருது. இதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் போடுறோம். அண்ட் வந்து செகண்ட் இயரில் பாருங்கள், செகண்ட் இயரில் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 91,560. டெப்ரிஷியேஷன் 1,48,800. ரெண்டையும் ஆட் பண்ணி வர அமௌண்ட்டை இங்கே போடுறோம். புரிஞ்சிச்சா? இப்போ தேர்ட் இயரில் பாருங்கள், தேர்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 50,640. அடுத்து டெப்ரிஷியேஷன் 1,19,040. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வர அமௌண்ட்டை இங்கே போடுறோம். புரிஞ்சிச்சா எப்படி ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டோன்றது? இப்போ லெட்ஜர் அக்கௌண்ட் போடலாம். இப்போ பாருங்கள், லெட்ஜர் அக்கௌண்ட் த புக் ஆஃப் எக்ஸ்கோ லிமிடெட். ஹையர் பர்ச்சேசர் தான் எக்ஸ்கோ லிமிடெட், அவங்களுக்கு தான் லெட்ஜர் அக்கௌண்ட் போட போகிறோம். லெட்ஜர் அக்கௌண்ட் யார் யாருக்கு வரும், ஹையர் வெண்டாருக்கு போடுவோம், அப்புறம் வந்து அந்த அசட் அக்கௌண்ட்டுக்கு போடுவோம், அண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் டெப்ரிஷியேஷன் 4 அக்கௌண்ட் போட்டால் போதும் ஹையர் பர்ச்சேசரோட புக்கில். இப்போ பார்த்தீங்கன்னா சுகல் அண்ட் கோன்றது யார், ஹையர் வெண்டார், அவருக்கு தான் நம்ம அந்த அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜேர்னல் இல்லாமல் நம்ம லெட்ஜர் போட போகிறோம். என்ன சொன்னேன், இந்த ஹையர் வெண்டார் வந்து ஹையர் பர்ச்சேசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹையர் வெண்டார் வந்து லியாபிலிட்டி, கடன் பத்திருக்கோம் இவங்களுக்கு, கரெக்டாக? ஸோ வந்து அது மாதிரி நம்ம ஜேர்னல் என்ட்ரி போடணும். இப்போ வந்து லியாபிலிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட்டு, டிக்ரீஸ் ஆச்சுன்னா டெபிட். புரிஞ்சிச்சா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து மிஷின் வந்து லாரி வந்து உள்ளே வருது. உள்ளே வரும்போது என்ன ஆகும், கடன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, கரெக்டாக? கடனுக்கு தான் நம்ம இந்த பொருள் வாங்குகிறோம். ஸோ வந்து அது இன்க்ரீஸ் ஆகுது பை லாரி அக்கௌண்ட் 9,30,000. ஸோ டவுன் பேமெண்ட் கொடுத்து நம்ம அந்த கடனை குறைக்கிறோம். டு கேஷ் அக்கௌண்ட்
2,98,500 டவுன் பேமெண்ட். ஓகேவா, ஃபஸ்ட் இயரில். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்ட்ரெஸ்ட் வந்து ஏறுது. கரெக்டாக, இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட். இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கடன் மாதிரி தான். சரி, கரெக்டாக. அப்போ இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் வந்து கிரெடிட்டில் வரும். எவ்வளோனா இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் ஃபஸ்ட் இயர் 1,26,300 அதை போட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணுறோம் 3 lakh. ஸோ கடன் வந்து கம்மியாகுதா, லியாபிலிட்டி வந்து கம்மியாகுது. ஸோ வந்து கேஷ் அக்கௌண்ட் 3 lakh. இப்போ ரெண்டுத்தையும் ஃபஸ்ட் இயரில் அவ்வளோதான். இப்போ ரெண்டுத்தையும் டேலி பண்ணுங்கள். டேலி பண்ணி பேலன்ஸ் பண்ணணும். டேலி பண்ணி பேலன்ஸ் பண்ணால் நமக்கு பேலன்ஸ் வந்து 4,57,800 வருது ஃபஸ்ட் இயரில். இதை செகண்ட் இயருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பை பேலன்ஸ் பீடி 4,57,800. இப்போ செகண்ட் இயரில் பாருங்கள், செகண்ட் இயரில் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இங்கே இன்ட்ரெஸ்ட் தான், இங்கேயும் இன்ட்ரெஸ்ட் வரும். இப்போ இன்ட்ரெஸ்ட் செகண்ட் இயர் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 91,560. ஸோ வந்து இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் வந்து 91,560. இங்கே டவுன் பேமெண்ட் வராது, ஃபஸ்ட்டு மட்டும் தான் டவுன் பேமெண்ட். இங்கே வெறும் இன்ஸ்டால்மெண்ட்டு மட்டும் தான் வரும் 3 lakh. டு கேஷ் அக்கௌண்ட் 3 lakh. இப்போ டேலி பண்ணி பேலன்ஸ் பண்ணுங்கள். 5,49,360 பேலன்ஸ் பண்ணிங்கன்னா 2,49,360 வருது. இந்த 2,49,360 தேர்ட் இயருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். பேலன்ஸ் பிடி 2,49,360. இப்போ தேர்ட் இயர் என்ன வரும், பை இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் வருமா. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 50,640. அந்த 50,640 இங்கே வருது இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட். இங்கே என்ன வரும், இன்ஸ்டால்மெண்ட்டுக்கான இது வரும் 3 lakh. ஸோ வந்து தேர்ட் இயரில் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கான 3 lakh. இப்போ பேலன்ஸ் பண்ணிங்கன்னா ரெண்டுமே வந்து டேலி ஆயிரும். 3 lakh 3 lakh. புரிஞ்சிச்சா. இப்போ அடுத்து அசட் அக்கௌண்ட், லாரி அக்கௌண்ட் போடலாம். அசட்டுன்றது இங்கே லாரி, கரெக்டாக, அதுக்கு போடலாம். இப்போ இதில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வந்து டெபிட்டு, டிக்ரீஸ் ஆச்சுன்னா கிரெடிட்டு. இப்போ அசட் வந்து உள்ளே வருது, லாரி வந்து உள்ளே வருது. ஸோ என்ன பண்ணுவோம், அசட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டெபிட். யார் மூலியமாக வருது, சாகுல் மூலியமாக வருது. ஓகேவா, 9,30,000 அது போட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் வேல்யூ என்ன ஃபஸ்ட் இயரில் 1,86,000 அதை போடுறோம். ஏன்னா டெப்ரிசியேஷன் மூலிமா அசட்டோட வேல்யூ கம்மியாகுது. ஸோ அதனால டெப்ரிசியேஷன் வந்து இந்த சைடு வருது. இப்போ டேலி பண்ணுங்கள். டேலி பண்ணி பேலன்ஸ் பண்ணுங்கள். இங்கே நம்ம என்ன அமௌண்ட் போட்டிருக்கோமோ அதே அமௌண்ட் தான் இங்கே வரும். புரிஞ்சிச்சா. இப்போ இது செகண்ட் இயருக்கு டேலி இது பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஃபார்வர்ட் பண்ணால் நமக்கு 7,44,000 வருது. இப்போ இந்த இயர் டெப்ரிசியேஷன் எவ்வளோனா 1,48,800. இப்போ இதை வந்து டேலி பண்ணி பேலன்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும், இந்த அமௌண்ட் வரும் 5,95,200. இதை நெக்ஸ்ட் இயருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். தேர்ட் இயருக்கு பண்ணிங்கன்னா 5,95,200 பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் இயர் டெப்ரிசியேஷன் எவ்வளோ, 1,19,040. கரெக்டாக. இப்போ இதை டேலி பண்ணி பேலன்ஸ் பண்ணுங்கள். பேலன்ஸ் பண்ணால் நமக்கு 4,76,160 வந்துடும். இப்போ இந்த 4,76,160 ஃபோர்த் இயருக்கு ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் பண்ணுறோம் நம்ம. புரிஞ்சிச்சா. அவ்வளோதான் லாரி அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் அக்கௌண்ட்டும் டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டும் போடலாம். ரெண்டுமே வந்து ரொம்ப ஈஸியான அக்கௌண்ட். இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு என்னது, லாஸ். டெப்ரிசியேஷனும் நமக்கு லாஸ் தான். இந்த ஹையர் பர்ச்சேஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லாஸ். ஓகேவா. இப்போ எப்படி வரும் என்ட்ரி, ஃபஸ்ட் இயருக்கு ஃபஸ்ட்டு யாருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம், அந்த ஹையர் வெண்டாருக்கு. ஹையர் வெண்டார் யார், சுகர் அண்ட் கோ. அவங்களுக்கு 1,26,300 ஃபஸ்ட் இயர் இன்ட்ரெஸ்ட். இதை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். 1,26,300. செகண்ட் இயருக்கு 91,560. அதை வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். தேர்ட் இயர் இது வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ, 50,640. அதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். புரிஞ்சிச்சா. அடுத்து டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டும் அதே மாதிரி தான். இங்கே டெப்ரிசியேஷன்றனால நமக்கு அசட் அக்கௌண்ட் வரும், அதாவது லாரி அக்கௌண்ட் வரும். பாருங்கள், லாரி அக்கௌண்ட் 1,86,000. இதை ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், 1,86,000. அடுத்து வந்து செகண்ட் இயர் லாரி அக்கௌண்ட் 1,48,800. அதை நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு டேலி பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். தேர்ட் இயர் வந்து டு லாரி அக்கௌண்ட் 1,19,040. அதை தேர்ட் இயருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். புரிஞ்சிச்சா. அவ்வளோதான் இந்த சம்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த சம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம நம்ம ஆர்ட்ஸ் இன்ஃபோ தமிழ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.